அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணி கோவையிலிருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நிறைய இன்ஜினியரிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்களும், பெற்றோர்களும் என்னிடம் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நானும் அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம அந்த என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்த அனைத்து பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, முக்கியமா இந்த வீடியோ எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே போல அவங்களோட ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னைக்கு உங்களோட கட் ஆஃபுக்கு என்னைக்கு கவுன்சிலிங் நடக்குது, என்ன மாதிரி ப்ராசஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டென்டேட்டிவ் ஷெட்யூல்ல வந்துட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனை உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை போட போறோம். அதே போல ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நம்மளுக்கு வீடியோ இதே மாதிரி உங்களுக்கு போட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் கொடுத்தா என்ன மாதிரி நல்ல காலேஜை சூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். அதே போல செகண்ட் ரவுண்ட் வரவங்களுக்கு எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும், தேர்ட் ரவுண்ட் வரவங்களுக்கு எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும், அதுல எது சார் பெஸ்ட் காலேஜ் நம்ம சூஸ் பண்றது, அந்த மாதிரி கம்ப்ளீட்டான கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதே போல ஒவ்வொரு ரவுண்டுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போடும்போது யாருக்கெல்லாம் அந்த சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு சப்போர்ட் வேணுமோ, ஓகேங்களா, அவங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் என்னோட கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கூகுள் ஃபார்ம்ல உங்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எந்த மாதிரி காலேஜ் சூஸ் பண்ணணும், ஏன் வந்து அந்த கோர்ஸ் எடுக்கணும், சாஃப்ட்வேர்ல என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க கட் ஆஃப்க்கு இருக்கு, அதே போல கோர்ல என்ன மாதிரி போகலாம், கவர்மெண்ட் செக்டர்ல என்ன மாதிரி போகலாம், இல்ல ஹையர் ஸ்டடிஸ்க்கு இந்த மாதிரி கோர்ஸ்ல இந்த மாதிரி காலேஜ்ல இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தா என்ன மாதிரி ஹையர் ஸ்டடிஸ்ல ஐஐடி என்ஐடி லெவலுக்கு நம்மளால போக முடியும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டான கைடன்ஸ் நம்ம கொடுக்க போறோம். இப்போ இதுல அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுல வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதே போல அவங்க ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஜென்ரல் கவுன்சிலிங் வந்துட்டு அகடமிக் கவுன்சிலிங் வந்து 20ஆம் தேதி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 171 கட் ஆஃப் வரை இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்ல அவங்க எல்லாருமே கலந்துக்கணும். அவங்களுக்கு வந்து 3 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு. பொறுமையா யோசிச்சு நிதானமா ஃபில் பண்ணுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, நம்மளுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்க நாள் சாய்ஸ் ஃபில் பண்ணாலும் சரி, செகண்ட் டே ஃபில் பண்ணாலும் சரி, தேர்ட் டே ஃபில் பண்ணாலும் மார்க் வைஸ் தான் நமக்கு காலேஜ் கோர்ஸ் செலக்ட் ஆகும், காலேஜும் செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து சிஸ்டமா ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகிறது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மார்க். ஓகேங்களா. இதுல நாள் நான் கவுன்சிலிங் ஃபில் பண்ணிட்டேன்னா அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போடுற காலேஜே கிடைச்சிருமான்னு அந்த மாதிரி இல்லைங்க. ஏன்னா இதுல நிறைய பேர் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் கலந்துப்பீங்க. அவங்களுக்கு தான் முக்கியமான இந்த அவேர்னஸ் வீடியோ. அதனால ஒன்றும் பயப்படவே வேண்டாங்க. கண்டிப்பா, ஏன்னா கவுன்சிலிங்ல இப்ப லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் வந்து நிறைய கம்மியா இருக்கு. அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரவங்க யாருமே ஒரி பண்ணிக்க தேவையில்லைங்க. அடுத்த ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் 3, 4, 5 அந்த 3 நாள்ல வந்துட்டு செகண்ட் ரவுண்டு வரவங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் பொறுமையா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் சீட்டு முடிச்சது எடுத்தவங்க போக பேலன்ஸ் வந்து எந்தெந்த கல்லூரியில என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி இருக்குன்னு நம்மளுக்கு வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வேகன்சி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சாய்ஸை ஃபில் பண்ண போறோம். அதனால நீங்க வரியே பண்ணிக்க வேண்டாம், அவசரப்படவும் வேண்டாம். உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கும் அதே தான். நீங்க ஃபர்ஸ்ட் டே 3ஆம் தேதி நீங்க ஃபில் பண்ணாலும் சரி, 4ஆம் தேதி ஃபில் பண்ணாலும் சரி, 5ஆம் தேதி ஃபில் பண்ணாலும் நமக்கும் வந்து அதே கட் ஆஃப் மார்க் ஆர்டர் வைஸ் தான் வரும். இதுல ஒரு இது இருக்கு. ஓகேங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைய பேர் கலந்துக்காம இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ 37,000 பேர் போட்டிருக்காங்க அப்படின்னா 37,000 பேருமே கலந்துப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சில பேர் அதுல இருந்து மெடிக்கலுக்கு போகலாம். வேற வேற கோர்சஸ்க்கு ஏதாவது எங்க போய்க்கலாம். கண்டிப்பா எல்லாருமே அதுல கலந்துப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் வரவங்களுக்கு அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். யாரும் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட்டு கன்ஃபார்ம் கிடைச்சிடும். அதனால நீங்களும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுக்குறாங்க சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு. அதே போல உங்களுக்கும் என்ன மாதிரி காலேஜ், அதுல எது சார் பெஸ்ட் காலேஜ், என்ன மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ண, முக்கியமா நிறைய பேர் கோர்ஸ்ல நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு சந்தேகங்களை நான் கரெக்டா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட நம்பர் கொடுத்துருக்கிறேன். மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா. அதே போல தேர்ட் ரவுண்ட் வரவங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க,
இதுல அவங்களுக்கு தான் முக்கியமா நிறைய சந்தேகங்கள் வரும். அதான் 135 கட் ஆஃப்ல இருந்து 77 கட் ஆஃப் வரை இருக்கிறவங்களுக்கு தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங்ல நீங்க எல்லாம் கலந்துக்க போறீங்க. ஸோ அப்போ தேர்ட் ரவுண்டு வரும்போது சார் என்னோட லோ மார்க்கே சார், எனக்கு எந்த காலேஜ் சார் கிடைக்கும், நான் இந்த கம்யூனிட்டி கீழே வரேன் சார், எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், இதுல எந்த காலேஜ் சார் எனக்கு பெஸ்ட், ஏன்னா என்னால டைரக்டா மேனேஜ்மெண்ட்ல அவ்வளவு பணம் கொடுத்து என்னால போய் சேர முடியாது சார் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கும் காலேஜ் கிடைக்கும். ஸோ அதுல உங்களுக்கு என்ன உங்களோட பினான்சியல் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு அமௌண்ட் பே பண்ண முடியும், ஸோ அதுல எது சார் டாப் காலேஜ், என்ஐஆர்எஃப் ரேங்க் இருக்கா, என்பி அக்ரிடேஷன் இருக்கா, நேக் ஏ கிரேட் இருக்கா, அட்டானமஸ் கல்லூரியா, ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு 1-to-1 டைரக்டா உங்களுக்கு கைட் பண்ண போறேன். ஸோ நான் கீழே வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ல என்னோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கிறேன். அதே போல சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு கூகுள் ஃபார்மும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை மறக்காம பாருங்க, கோ த்ரூ பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணுங்க. ஸோ நானே உங்களுக்கு காண்டாக்ட் பண்றேன். உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் வேணுங்கிறத அதிலே அந்த கொரி பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. நான் கமெண்ட் செக்ஷன்ல கீழே வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு கேளுங்க. கண்டிப்பா நான் ஆல்ரெடி சொன்னதான், நம்மளோட 40 வருஷம் லைஃப்பை முடிவு பண்ண போறதே இந்த 4 வருஷம் படிப்பு தான் அப்படிங்கிறத நான் தெளிவா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுல வந்துட்டு காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் அதை தான் சொல்லியிருந்தேன். செகண்ட் வீடியோவிலையும் நான் அதான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, வாழ்க்கையில கல்விக்கு வேண்டி நீ எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம், கல்வியை மட்டும் ஒரு காலத்திலையும் ஒரு காரணத்துக்கு வேண்டியும் தியாகமே பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்மளோட 40 வருஷம் லைஃப்பை முடிவு பண்ண போறது இந்த 4 வருஷம் படிப்பு தான். இதுல நீங்க காம்ப்ரமைஸ் ஆனீங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா காம்ப்ரமைஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கணும். நீங்க நினைச்ச இடத்துல உட்காரணும் அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி கோர்ஸை சூஸ் பண்ணணும். நினைச்ச மாதிரி காலேஜ்ல போய் உட்காந்தாதான் நீங்க நினைச்ச மாதிரி அந்த வேலையில உட்கார முடியும். ஸோ இதுதான், இதுக்கு வேண்டிதான் நான் உங்களை ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு நான் 13 வருஷம் என்னோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் அதே போல நான் அண்ணா யூனிவர்சிட்டி அலுமினிங்கிறதுல எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ லைக்ஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா அந்த கால் பண்ணி எனக்கு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நன்றி, வணக்கம்.